வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு பிரவேசிக்கால இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை தான்ப்பா கேட்க போறோம். கடவுள் வாழ்த்து. முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இரண்டாவது, கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எனின். மூன்றாவது, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். 4, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. 5, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. 6, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். 7, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. 8, அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. 9, கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. 10, பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் நமக்கு 2வது அதிகாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் நாம் கேட்டுவிடலாம். குறள் 1, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 2, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. 3, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். 4, மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். 5, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. 6, ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. 8, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. 8, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். 9, ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல். 10, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மனப்பாட பகுதியெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. உங்களோட மனசுல ரொம்ப எளிதா பதிந்துவிடும். 5 மதிப்பெண்களுக்கான வினாவிடை கேட்க போறோம். 8 தொகை நூல்கள் யாவை? 8 தொகையில இருக்கக்கூடிய நூல்கள் எத்தனை? அவை என்னெல்லாம்னு கேட்கிறாங்க. 8 தொகைன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிடணும் அதுல 8 நூல்கள் இருக்கின்றதுன்னு. முதல் நூல் நற்றிணை, 2வது குறுந்தொகை, 3வது ஐங்குறுநூறு, 4வது பதிற்று 10, 5 பரிபாடல், 6 கலித்தொகை, 7 அகநானூறு, 8 புறநானூறு ஆகிய இந்த 8 நூல்களும் 8 தொகை நூல்கள் ஆகும். இந்த மாதிரி 8 நூல்களையும் நீங்க எழுதிக்கோங்க. இதை பாடலா கூட எழுதிக்கிடலாம். அது ரொம்பவுமே எளிதா இருக்கும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படிங்கிறது தான் அந்த கவி. பொதுவா நம்ம தனித்தனியா படிக்கிறத விட இந்த மாதிரி பாடலா படிக்கும் பொழுது நமக்கு எளிதில் மறக்காது. நீங்க பாடலா எழுதணும்னாலும் எழுதலாம், இல்ல 8 நூல்களையும் எழுதி கொள்ளலாம். அடுத்த கேள்வி, தாயுமானவர் பற்றி குறிப்பு வரைக. தாயுமானவரோட அப்பா பேரு கேடிலியப்ப பிள்ளை, அம்மா பேரு கெஜவல்லி அம்மையார். இவங்களுடைய ஊர் திருமறைக்காடு. தற்போது திருமறைக்காடு என்ற பெயர் வேதாரண்யம் என மாற்றப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளி இருக்கும் தாயுமானவரின் அருளால் இவர் பிறந்ததுனால அவங்க அப்பா அம்மா இவருக்கு தாயுமானவருங்கிற பெயரை வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, திருச்சியில இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு ஏன் தாயுமானவர்னு பெயர் வந்ததுன்னு பெரிய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கதையும் அப்படி சேர்த்தே கேட்டுக்கிடலாம். நீங்கெல்லாம் இப்போ உள்ள திருச்சியை கற்பனை பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த காலத்துல
உறையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னன் ஒருவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். அந்த சோழ மன்னனின் குடிமக்கள்ல தனகுந்தன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு வணிகன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறான். வணிகன் அப்படின்னா பல இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால அவனும் பிசினஸ் விஷயமா அந்த ஆளும் வெளியூர் போயிடுறாரு. குழந்தை பேற்றுக்கான நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதாவது டெலிவரி டைம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா டெலிவரி டைம், சரிங்களா? ஸோ டெலிவரி டைம் வந்ததுனால அந்த பொண்ணு என்ன செய்யறா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு விடுறா. அவங்க அம்மாவும் தன்னோட பொண்ணுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய வழியில காவிரி ஆற்றை கடந்து தான் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வரணும். அப்படி அந்த அம்மா வரக்கூடிய சமயத்துல காவிரி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. இங்க இந்த பெண்ணுக்கோ பிரசவ வலி வந்தாச்சு. இந்த பெண் சிவபெருமானை மனமுருக வேண்டா. இந்த பெண் சாமி கும்பிட்டு இருக்கும் போதே அந்த தாய் வந்துடுறாங்க. வந்த அந்த தாய் தன் குழந்தைக்கு பேறுகாலம் பார்த்து தாயவும் சேயவும் நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதேபடி காவிரி ஆற்றுல தான் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கே, அந்த அம்மா எப்படி இங்க வந்திருக்க முடியும் அப்படின்னு தானே இப்ப நாமளும் பாரதி ராஜா சார் மாதிரி இங்க கட் பண்ணி காவிரி ஆற்றங்கரையில ஓபன் பண்றோம். அங்க பார்த்தா இந்த பெண்ணோட அம்மா அப்பதான் வெள்ளம் வடிந்த நிலையில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றை கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த பெண் கூட இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பெண்ணோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த உண்மையான தாய்க்கும் தன்னை போலவே ஒரு பெண் தன் மகா கூட இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்துல அங்க வந்திருந்த அந்த பெண் சொல்றா, நான் தான் உனது பக்திக்கு இறங்கி உனது தாயாக வடிவெடுத்து வந்தேன். கண்டிப்பா அது யாராதான் இருக்கும், சிவபெருமானா தான் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனாலதான் திருச்சியில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அதன் பின்னரே தாயுமானவர்னு பெயர் வந்தது. இன்றளவும் குழந்தை வரம் கேட்கக்கூடிய தம்பதிகள் திருச்சி தாயுமானவர் கோயில்ல வாழை குலையை கட்டி தன்னுடைய வேண்டுதல்களை வைக்கின்றார்கள். எவ்வளவோ வகை வகையான கனிகள் இருக்கக்கூடிய இடத்துல எதற்காக வாழை குலையை கொண்டு கட்டுறாங்கன்னா, வாழை மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழை மரத்தை ஒரு வாழை மரம் குலை தள்ளி விட்டால் அடுத்த வாழை கன்று தானாக வளர்ந்து விடும். அதுபோல் தன்னுடைய வம்சமும் தடையின்றி தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாயுமானவர் கோயில்ல வாழை குலையை கட்டிவிட்டு வருகின்றார்கள். வம்சம் வாழை என்று சொல்லும் பொழுதே வாழ்த்துதல் கூட எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த காலத்துல நம்ம யாரையாச்சும் வாழ்த்துறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி மேரிட் லைஃப், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, இப்படிதான் வாழ்த்துறோம். ஆனா அந்த காலத்துல அவ்வளவு அழகான வாழ்த்துதல். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி வாழை என 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு அந்த காலத்துல பெரியவங்க வாழ்த்துவாங்க. இந்த வாழ்த்தின் பொருள் என்னன்னா, நாம எல்லாருமே ஆலமரத்தை பார்த்திருப்போம். அந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய விழுதுகள் மறுபடியும் வேர் ஒன்றி அந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கும். அதுபோல நாமும் செழித்து வளர வேண்டும். அருகு போல் வேரூன்றி, அருகம்புல் எப்படிப்பட்ட வறட்சியிலும் தன்னுடைய வேரை அப்படியே நல்ல மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சிருக்கும். அந்த மாதிரி நாமும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வெற்றி பெறுவோம்ங்கிற உறுதியோட இருக்கணும். மூங்கில் போல் சுற்றம் சூழ. மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா தனி மரமா இருக்காது, கூட்டமா தான் இருக்கும். நம்ம நெல்லையப்பர் கோயிலோட தல விருட்ச மரம் மூங்கில் மரம் தான். நம்ம 2வது பிரகாரம் வருவோம்ல, அதுல ஒரு பிள்ளையார் இருப்பாரு. அந்த பக்கத்திலேயே எழுதியிருப்பாங்க தல விருட்ச மரம் மூங்கில் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அதுல கூட கொத்தாதான் இருக்கும். பார்க்காதவங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு போனா கண்டிப்பா பாருங்க. நாமும் இந்த மூங்கில் மரங்கள் மாதிரி சுற்றத்தாரோடு இணைந்து வாழ வேண்டும்ங்கிறது தான் இதனுடைய கருத்து. வாழையடி வாழையாக, வாழையை அடுத்து கன்று வருவது போல நம்முடைய வம்சமும் தடையின்றி வாழ வேண்டும் தான் அதனுடைய பொருள். இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப நின்றுச்சு. அம்மாடி, ஒரு கேள்வி கேட்டா அதற்கான பதில சொல்லுவீங்களா, இல்ல இப்படி 4-5 கதையை சொல்லுவீங்களா, என் நேரமெல்லாம் போச்சே அப்படின்னு நினைச்சிடாதீங்கப்பா. நமக்கு நம்முடைய சனாதனம் தெரியணும், நம்மளுடைய கோயில் வரலாறு தெரியணும், நம்மளுடைய கலாச்சாரம் கண்டிப்பாக தெரியணும். குழந்தைங்களே, நீங்க எல்லாரும் தான் இந்த கோயில்களையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டும். அதனால ஒரு 4 நிமிஷம் ஒரு கோயிலின் வரலாறை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, நம்ம
வினாவிடைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம தாயுமானவரால தாயுமானவரின் திருத்தலம் பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றோம். சரி, தாயுமானவர் பற்றி குறிப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அவங்களுடைய அப்பா பேரு கேடிலியப்ப பிள்ளை, அம்மா பேரு கெஜவல்லியார். இவருடைய ஊர் திருமறைக்காடு. திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயுமானவர் அருளால் இவர் பிறந்தார். இவர் நாயக்க மன்னர்கிட்ட கணக்கு தொழில் பார்த்தார். இவருடைய மனைவி பெயர் மட்டுவார் குழலி. இவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கின்றது. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, குழந்தை பிறந்த பின் கொஞ்ச நாள்லேயே மட்டுவார் குழலியும் அந்த குழந்தையும் இறந்து விடுகின்றது. அதாவது தாயுமானவரின் மனைவியும் குழந்தையும் இறந்து விடுகின்றனர். அதன் பின் தாயுமானவர் மௌன குருவிடத்தில் ஞான உபதேசம் பெற்று துறவு பூண்டார். அடுத்த கேள்வி, உணவு கொடுத்து உண்ணும் முறை குறித்து ஆசார கோவை கூறுவது யாது? ஆசார கோவை என்ன சொல்லுதுன்னு பார்த்திடலாமா? விருந்தினர்கள், மூத்தவர்கள், பசு, பறவைகள், குழந்தைகள் இவங்க எல்லாருக்கும் உணவு அளித்து அதன் பின்னரே நாம் உண்ண வேண்டும் என்று ஆசார கோவை கூறுகின்றது. அடுத்த கேள்வி, ஆசார கோவையில் கூறப்படும் 8 நல்லொழுக்கங்கள் யாவை? 1. பிறர் செய்த நன்மையை மறவாதிருத்தல். 2. பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். 3. இனிய சொற்களை பேசுதல். 4. பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காதிருத்தல். 5. குற்றமற்ற கல்வியை பெறுதல். 6. எல்லோரையும் சமமாக பேணுதல். 7. அறிவுடையவராக இருத்தல். 8. நல் ஒழுக்கம் உடையவருடன் நட்பு கொள்ளுதல். ஆகிய இந்த 8ம் தான் ஆசார கோவையில் கூறப்படும் நல் ஒழுக்கங்கள் ஆகும். அடுத்த கேள்வி, திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்ற வரிகளின் பொருள் யாது? குலசேகர ஆழ்வார் திருவேங்கடநாதர் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்ட வரம் இது. நாரைகளுக்கு சிறகு இருப்பதால் அவை திருவேங்கடத்தை விட்டு பறந்து செல்லக்கூடும். ஆதலால் திருவேங்கடத்தில் மீனாய் பிறக்க விரும்புவதாக குலசேகர ஆழ்வார் திருவேங்கடநாதர் கிட்ட கேட்கிறாரு. சிறகுகள் இருக்கிறதுனால நாரைகள் பறந்து போயிடும். மீனுக்கு சிறகு இல்லை இல்லையா? அதே தெப்ப குளத்துக்குள்ள கிடக்கும், அப்படிதானே? அதனாலதான் அவர் நான் மீனாக பிறந்தால் உன்னுடைய தெப்ப குளத்திலேயே இருந்து உன்னை தரிசனம் பண்ணி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற பொருள்ல நம்ம குலசேகர ஆழ்வார் என்னைய மீனா படைச்சிருன்னு திருவேங்கடநாதர் கிட்ட கேட்கிறாரு. அடுத்த வினா, காணி நிலம் பாடலில் பாரதியார் பராசக்தியிடம் வேண்டுவன யாவை? பாரதியார் இயற்கையோடு இணைந்த அமைதியான, எளிமையான, வசதியான வாழ்க்கையை ரொம்ப அழகா இந்த பாடல்ல பராசக்தி தாய்கிட்ட கேட்டிருப்பாரு. காணி அளவு நிலம் வேண்டும். காணி அளவுனா ஏதோ 3 சென்ட் 5 சென்ட்னு நினைச்சிடாதீங்கப்பா. கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர். சரியா சொல்லணும்னா 1 ஏக்கரும் 32 சென்டும். அப்பவே பராசக்தி தாய்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் கேட்டிருக்காரு நம்ம பாரதியார். காணி நிலம் வேண்டுமாம். அந்த நிலத்துல அவருக்கு ஒரு மாளிகை வேணுமா. அந்த மாளிகை எப்படி இருக்கணும்னா அழகான தூண்கள் இருக்கணுமா, தூய நிறமுடைய மாடங்களை அது கொண்டிருக்க வேண்டுமா. மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள்னு அர்த்தம். அதுவும் போக அந்த நிலத்துல நல்ல நீரை உடைய கிணறு ஒண்ணு வேணுமா. அந்த கிணத்து பக்கத்துல நிறைய தென்னை மரங்கள் வேணுமா. அந்த தென்னை மரங்கள்ல என்னெல்லாம் இருக்கணுமா? இளநீரும் கீற்றும் இருக்கணுமா. அங்கே இரவில் முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டுமா. அதிகாலையில் குயிலின் இனிய குரலோசை கேட்க வேண்டுமா. உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவள வேண்டும் என்று பராசக்தி கிட்ட பாரதியார் கேட்கின்றார். இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும். இதையெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல நாமும் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நம்மளுக்கும் தோணுதில்லை? எப்போதுமே இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் பாரதியாரும் இதையெல்லாம் பராசக்தி கிட்ட கேட்கிறார். அடுத்த வினா, நோயாளி மருத்துவன் மேல் கொண்ட நம்பிக்கையை பற்றி குலசேகர ஆழ்வார் கூறுவது யாது? நோயோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மருத்துவரை பார்க்க செல்லுகின்றார். அப்படி செல்லக்கூடிய நபருக்கு அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அறுவை சிகிச்சை செய்வது கட்டாயமே என்று அந்த மருத்துவருக்கு தோன்றினால் அந்த மருத்துவர் என்ன பண்ணுவாரு? கத்தி மற்றும் பிற உபகரணங்களை பயன்படுத்தி ஆபரேஷன் பண்றாரு. அதாவது அறுவை சிகிச்சை செய்து அந்த மனிதரின் உயிரை காப்பாற்றுகின்றார் இல்லையா? அதற்காக அந்த மருத்துவர் மேல கோபப்படுறோமா? இல்ல, நம்முடைய உயிரை காப்பாற்றிய தெய்வம் என்று அந்த மனிதரை கடவுளாக போற்றுகின்றோம். அதுபோல்
வித்தவக்கோட்ட அம்மானிடம் குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ எவ்வளவுதான் துன்பங்கள் தந்து கொண்டே இருந்தாலும் உன்னுடைய அருளை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ எனக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் அந்த துன்பங்கள் என்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால எனக்கு உன் மேல என்ன கோபமும் வராதுன்னு குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்ட அம்மானிடம் சொல்லுகின்றார். அடுத்த வினா, திரிகூட ராசப்ப கவிராயர் பற்றி குறிப்பு வரைக. திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் என்னும் ஊரில் சைவ வேளாளர் குலத்தில் தோன்றினார். இவருடைய குலதெய்வமான ஐயனாரின் திருப்பெயரால் ராசப்பன் என பெயர் பெற்றார். இவருடைய இளம் வயதில் தென்காசிக்கு அருகில் உள்ள மேலகரத்திற்கு இவரது குடும்பம் குடிபெயர்ந்தது. திரிகூட ராசப்ப கவிராயர் வடகரை அரசரான சின்னஞ்சா தேவரின் அவைக்கள புலவராக இருந்தார். இவர் குற்றால குறவஞ்சி என்ற நூலை இயற்றினார். இதனால் மனம் மகிழ்ந்த மதுரை மன்னன் இவருக்கு கவிராயர் என்ற பட்டத்தை வழங்கினார். அதனாலதான் இவர் திரிகூட ராசப்ப கவிராயர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த வினா, குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக. குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இந்த நூல் குறிஞ்சி நில மக்களின் வாழ்வியலை சிறப்பாக எடுத்து கூறுகின்றது. தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள தென்காசிக்கு அருகில் உள்ள குற்றாலம் என்ற ஊரின் சிறப்பினை இந்த நூல் கூறுகின்றது. இந்த நூலின் வாயிலாக குற்றால மலையின் சிறப்பினையும் குற்றாலநாதர் வரலாற்றினையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. பெண்களின் வாழ்வியல் முறை, குறிஞ்சி நில மக்களின் பல்வேறு வகையான கருப்பொருள்களையும் இந்த ஆசிரியர் இந்த நூலில் பதிவிட்டுள்ளார். அடுத்த வினா, தேவாரம் குறிப்பு எழுதுக. தேவாரம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய இந்த 3 நாயன்மார்களாலும் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பே ஆகும். இது சைவ திருமுறைகளில் முதல் 7 திருமுறையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 1, 2, 3வது திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும், 4, 5, 6வது திருமுறைகள் திருநாவுக்கரசராலும், 7வது திருமுறை சுந்தரராலும் பாடப்பட்டது. இடம் சுட்டி பொருள் விளக்கத்திற்கான வினா விடைகள் தான் கேட்க போறோம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னாப்பா 4 இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொடுத்து 2 கேட்கிறாங்க. நமக்கு மொத்தத்துல தமிழ் பாடம் 7 இருக்கு. அதுல குறைஞ்சது 4 பாடத்துல இருக்கக்கூடிய இடம் சூட்டி பொருள் விளக்கத்துக்கு நீங்க தரவா இருந்தீங்கன்னா 2 இடம் சூட்டி பொருள் விளக்கம் அழகா எழுதிடலாம். 7 பாடத்தையும் படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நான் இந்த பகுதியில ஒரு 9 இடம் சூட்டி பொருள் விளக்கம் கொடுத்துருக்கிறேன்ப்பா, அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 2 எழுதிடலாம். இல்ல நாட்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு, எங்களால இவ்வளவு படிக்க முடியாதுன்னு நினைக்கிற குழந்தைங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, முதல் 6 ERCய தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 2 இடம் சூட்டி பொருள் விளக்கம் எழுதிடலாம். சரிங்களாப்பா? இடம் சூட்டி பொருள் விளக்கத்துக்குள்ள போயிடலாமா? தெய்வமே, எனக்கு இவ்விதமான வாழ்க்கை தரலாகாதா? இந்த வரி இடம்பெற்றுள்ள பாடம் எதுன்னு எழுதணும், யார் சொன்னாங்கன்னு எழுதணும், இதனுடைய விளக்கம் எழுத வேண்டும். இடம்னு எழுதிக்கோங்க. இந்த வரி சிட்டுக்குருவி என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் சிட்டுக்குருவியின் வாழ்க்கை முறையை பற்றி வர்ணிக்கும் பொழுது இந்த வரியை கூறுகின்றார். விளக்கம்: சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அடையாளமாக சிட்டுக்குருவியின் வாழ்க்கை அமைந்துள்ளது. அது யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்காது. உட்காருனா உட்காராது, பறந்து போனா பறந்து போகாது. அது என்ன நினைக்குதோ அதைத்தான் செய்யும், இல்லையா? நாம் நினைக்கக்கூடிய இயல்பான விஷயங்களை யாருடைய தூண்டுதலும் கட்டாயமும் இன்றி செய்ய வேண்டும். அதுதான் சுதந்திரம். அதைத்தான் நம்ம பாரதியாரும் சொல்றாரு. சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அடையாளமாக சிட்டுக்குருவியின் வாழ்க்கை அமைந்துள்ளது. மனிதனுடைய நல் இயல்புகளான பக்தி, சங்கீதம், கவிதை போன்றவைகளும் குருவிக்குரிய வெயில், மழை போன்றவைகளையும் இன்பமாக கருதும் இயல்பும் கலந்த மனித வாழ்க்கை வேண்டும் என்று பாரதியார் இறைவனை வேண்டுகின்றார். அடுத்த வினா: நான் விடுதலை பெறுவேன், எனது கட்டுக்கள் அறுபடும். நான் விடுதலை பெறுவேன், என் இச்சைப்படி எப்போதும் நடப்பேன். இச்சைனா ஆசைன்னு அர்த்தம். சரிங்களா? விடுதலை அப்படின்னு வந்துட்டாலே அது யாராதான் இருக்க முடியும்? நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரா தான் இருக்க முடியும், இல்லையா? அப்படின்னா அது என்ன பாடமா இருக்கணும்?
சிட்டுக்குருவி பாடமா தான் இருக்கணும். அப்ப இடம் என்ன எழுதுவீங்க? இவ்வரிகள் சிட்டுக்குருவி என்ற பாடத்தில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். விளக்கம்: பாரதியார் பராசக்தியிடம் தான் சாதிக்கும் மந்திரங்களாக கீழ்கண்டவற்றை கூறுகின்றார். விடுதலையின் மீது அழுத்தம் கொடுத்து தன் கட்டுக்களை அறுக்கும்படியும் தன் இச்சைப்படி எப்போதும் நடப்பேன் என்றும் உறுதியிட்டு தன் நெஞ்சிடம் கூறி பராசக்தியிடம் சில நல்ல மந்திரங்களை சாதிக்கின்றார். அடுத்த வினா: என்றும் வராத நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களை உடனிருந்து உபசரிக்கும் நிலை எனக்கு இப்போது இல்லாமைக்கு வருந்துகிறேன். இடம் எழுதிக்கோங்க. இந்த வரிகள் யார் குற்றம் என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனுடைய ஆசிரியர் கீவா ஜெகநாதன். விளக்கம்னு எழுதிக்கோங்க. நள்ளியின் பெருமைகளை கேள்விப்பட்டு யாழ்வாசிக்கும் திறமையை அவரிடம் காண்பிக்க சென்ற பாணரிடம் நள்ளி இன்றியமையாத கடமை ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அரண்மனையை விட்டு வெளியே செல்வதாக கூறி அவரிடம் விடை பெற்று செல்லும் பொழுது, அதாவது அந்த பாணர்கிட்ட விடை பெற்று செல்லும் பொழுது கூறும் கூற்று இது. என்ன சொல்றாரு? என்றும் வராத நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களை உடனிருந்து உபசரிக்கும் நிலை எனக்கு இப்போது இல்லை. அதற்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு நள்ளி பாணர்கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்புறார். அடுத்த வினா: முன்பு எங்களை பார்த்தவர்கள் இப்போது எங்களை பார்த்தால் அடையாளமே கண்டுபிடிக்க மாட்டார்கள். இடம்: இந்த வரிகள் யார் குற்றம் என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனுடைய ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பாணன் ஒருவன் நள்ளியை பார்க்க வந்திருப்பாரு இல்லையா? அப்போ நள்ளி வேற வெளியே கிளம்பி போயிருப்பாரு. முந்தின ERCல நம்ம அதைத்தான் படிச்சோம். அந்த நேரத்துல நள்ளி வெளியே கிளம்பி போகும் பொழுது தன்னுடைய அரண்மனையில் உள்ள வேலையாட்களுக்கு உத்தரவிட்டுட்டு போயிருப்பாரு. நான் வர்ற வரைக்கும் இவங்களை நல்லபடியா பார்த்துக்கிடணும், ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கணும், புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. விளக்கம்னு எழுதிக்கோங்க. பாணன் நள்ளியின் அரண்மனையில் தங்கி இருக்கிறாப்ல. பாணர் கூடவும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நள்ளியினுடைய அரண்மனையில தான் தங்கி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய உணவு அங்கே பரிமாறப்படுகின்றது. அவர்களுக்கு தேவையான புத்தாடைகள் கொடுக்கப்படுகின்றது. இந்த நேரத்துல நள்ளி திரும்பி வந்துடுறாப்ல. திரும்பி வரக்கூடிய நள்ளி நேரா பாணன் கிட்ட போய், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வந்தப்ப என்னால உங்க கூட இருக்க முடியல, நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. இவ்வாறு நள்ளி திரும்பி வந்து பாணரிடம் உபசரிப்பு குறித்து விசாரித்த போது தங்கள் மகிழ்ச்சியை பாணன் இந்த வரிகள் மூலம் தெளிவுபடுத்தினான் அல்லது வெளிப்படுத்தினான். என்ன வரிகளை அந்த பாணர்கள் சொல்றாங்க? முன்பு எங்களை பார்த்தவர்கள் இப்போது எங்களை பார்த்தால் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அதாவது நாங்க வரும்போது ரொம்ப மெலிஞ்சு வந்திருந்தோம். இங்க வந்து தங்கிய இந்த கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய அரண்மனையில் எங்களுக்கு போதிய அளவு உணவு, உடை, உறைவிடம் கொடுக்கப்பட்டது. அதனால நாங்க மன மகிழ்ச்சியோட இருந்தோம். இப்ப யாராச்சும் எங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எங்களை அடையாளமே தெரியாது. நாங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினா: வேடிக்கை பார்க்கும் மக்களுக்கே இத்தனை வேகமும் வெறியும் இருந்தது என்றால் விளையாடும் வீரர்களுக்கு உவப்பும் உற்சாகமும் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஏதோ விளையாட்டை பத்தி சொல்றாங்க. அப்போ நம்ம பாட சம்பந்தமா யோசிச்சோம்னா அது எந்த பாடத்துல வந்திருக்கும்? பந்து பிறந்த கதை. அப்ப இடம் என்ன எழுதுவீங்க? இந்த வரிகள் பந்து பிறந்த கதை என்ற பாடத்தில் இடம் பெற்றுள்ளது. இதனுடைய ஆசிரியர் எஸ் நவராஜ் செல்லையா ஆவார். விளக்கம்: கால் பந்தாட்டத்தை பற்றி வர்ணிக்கும் போது ஆசிரியர் மேற்கண்ட வரிகளை குறிப்பிடுகின்றார். அவ்வளவுதாங்க. இதுக்குதான் உங்களுக்கு 5 மார்க். நல்ல படிச்சிருங்க என்னப்பா. அடுத்த வினா: இறைவனாவது இறந்து போவதாவது என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறதல்லவா? இடம்: இந்த வரிகள் பந்து பிறந்த கதை என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய ஆசிரியர் எஸ் நவராஜ் செல்லையா. விளக்கம்: எகிப்தில் வசந்த காலம் வந்து விட்டால் இன்பம் பரவத் தொடங்கிவிடும். இயற்கை எழில் சிந்துவதுதான் இதற்கு காரணமா என கேட்டால் அதைவிட முக்கியமான காரணம் வேறொன்றும் இருக்கின்றதாம். அது என்ன என்றால், இறந்து போன இறைவன் மீண்டும் உயிர் தெழுகின்றான் என்று கொண்டாடக்கூடிய கோலாகலமான விழாதான் அது. இதை பார்க்கும் பொழுது இறைவனாவது இறந்து போவதாவது என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறதல்லவா அப்படிங்கிறாரு நமது ஆசிரியர். அடுத்த வினா:
இந்த உத்தியோகம் என்ன பெரிதா, நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதா. இந்த கேள்வியை கேட்கிறவர் யாருன்னா மேதை வேதநாயகர். இதை யாருக்கிட்ட கேட்காரு, என்ன காரணத்தினால கேட்காருங்கிறத தான் நாம பார்க்க போறோம். இந்த மேதை வேதநாயகர் பாடத்துல 2 இடம் சுட்டி பொருள் விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த 2ல் ஒன்று கண்டிப்பாக வந்துவிடும். சரிங்களா? அதனால இந்த பாடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய 2 இடம் சுட்டி பொருள் விளக்கங்களையும் நல்ல தரவா படிச்சுக்கோங்க. சரிங்களாமா? சரி, நம்ம இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்குள்ள வந்துடலாம். இந்த உத்தியோகம் என்ன பெரிதா, நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதா. இடம் இவ்வரிகள் மேதை வேதநாயகர் என்னும் பாடப்பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. விளக்கம்னு எழுதிக்கோங்க. மாஸ்டர் டேவிட்சன் என்னும் ஆங்கில நீதிபதி இவரிடம் சில மொழிபெயர்ப்பு பணியினை ஒப்படைத்திருந்தார். இவரும் அந்த பணியினை நிறைவு செய்து மொழிபெயர்ப்பினை நீதிபதியிடம் அனுப்பிவிட்டார். உரிய காலத்தில் மொழிபெயர்ப்பு வராமைக்கு வேதநாயகரே காரணம் என்று தவறாக கருதி திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிபதி கிரீன்வே என்ற ஆங்கிலேயர் இவரை பணி நீக்கம் செய்தார். இதனால் மனம் கலங்காத வேதநாயகர் தன் நெஞ்சிடம் இந்த வரிகளை கூறுகின்றார். இந்த உத்தியோகம் என்ன பெரிதா, நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதான்னு சொல்றாரு. அடுத்த வினா, நான் ஊர் வந்து சேர்ந்த பின்னரும் என் உள்ளம் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. இடம் இந்த வரிகள் மேதை வேதநாயகர் என்னும் பாடப்பகுதியில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. விளக்கம், பஞ்சத்தால் வாடும் மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு அளித்த தேசிகரின் அருள் உள்ளம் வேதநாயகரை பெரிதும் நெகிழ வைத்திருந்தது. தேசிகரின் கடிதம் கண்டவுடனே அவரது கொடைப்பண்பினை பாராட்டி ஒரு பாடல் எழுதி ஆதீனத்திற்கு அனுப்பி வைத்தார் வேதநாயகர். அந்த பாடலை படித்து மகிழ்ந்த தேசிகர் வேதநாயகரை ஆதீனத்திற்கு வரவழைத்தார். 2 பேரும் பல நாட்கள் தமிழ் அமுதை பருகி மகிழ்ந்தனர். இவ்வாறு பல நாட்கள் சென்ற பின்னர் தேசிகரிடத்து விடை பெற்று திரும்பிய வேதநாயகர் தம் பிரிவு துயரினை இவ்வாறு எழுதி அனுப்புகின்றார். நான் ஊர் வந்து சேர்ந்த பின்னரும் என் உள்ளம் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்று. அடுத்த வினா, உலகில் யார் யாரோ பேசுகின்றார்கள், அவருடைய சொல்லுக்கெல்லாம் இந்த ஆற்றல் இருக்கின்றதா? இடம் இவ்வரிகள் நானலம் நாடு என்னும் தலைப்பில் உள்ள கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய ஆசிரியர் கவிஞர் முடியரசன். விளக்கம், சொல்வன்மையின் சிறப்பை எடுத்து இயம்பும் போதுனா சொல்லும் போது, கூறும்போது உங்களுக்கு எந்த வார்த்தை எளிதாக இருக்கிறதோ அந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்வன்மையின் சிறப்பை எடுத்து இயம்பும் போது எழுத்தாளர் சொல்வன்மை உலகத்தையே தன் வயப்படுத்தி கொள்ளும் பேராற்றல் கொண்டதுன்னு சொல்றாரு. அதனை கையாளும் முறையில்தான் அது அமைந்துள்ளது. உலகில் யார் யாரோ பேசுகின்றார்கள், அவருடைய சொல்லுக்கெல்லாம் இந்த ஆற்றல் உள்ளதா? இல்லை, ஒரு சில சொல்லுக்கே இந்த ஆற்றல் இருக்கின்றது என்று ஆசிரியர் கூறுகின்றார். இந்த வினா விடைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வினா விடைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, சொல்லி பாருங்க, மிக எளிதாக மனதில் பதியும். தொடர்ந்து நாம பிரவேசிக்கால 3வது பகுதியில் கேட்கப்படக்கூடிய 5 மதிப்பெண்களுக்கான வினா விடையை நாம கேட்க போறோம். இந்த 3வது பகுதியில பாத்தீங்கன்னாப்பா 6 வினா கொடுத்திருப்பாங்க. நீங்க 3 வினாவிற்கான விடை எழுத வேண்டும். நமக்கு மொத்தம் தமிழ்ல 7 பாடம் தான். தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு பாடத்துக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா 6 கேள்விதான். ஒரு பாடம் மட்டும் அங்கே விடுபட்டு இருக்கும். எந்த பாடத்துல இருந்து கேள்வி வராதுன்னு நமக்கு தெரியாது. அதனால இத்தனை பாடம் தான் படிக்க முடியும்னு நினைச்சிட்டு நாம படிக்க முடியாது இல்லையா? குறைந்தது 4 பாடங்களாவது நீங்க தரவா இருங்க. அப்படின்னாதான் நீங்க 3 கேள்விகளுக்கான விடைகளை எழுத முடியும். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். பராசக்தியை நோக்கி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறும் மந்திரங்கள் யாவை? மந்திரங்கள்னா என்னதுப்பா? நமக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம், நாம கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே அர்ச்சகர்கள் உச்சரிக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளைத்தான் நாம் மந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிதானப்பா? ஆனா அப்படி இல்லை. மந்திரங்கள் என்பது நமது நல்வாழ்விற்காக உச்சரிக்கப்படக்கூடிய புனிதமான ஒலிகள். அந்த ஒலிகள் நம் உடலில் நேர்மறை ஆற்றல்களை மேம்படுத்த உதவும். நேர்மறை ஆற்றல்கள்னா உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில சொல்லணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி.
நம்ம உடலுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரத்தை பல வழிகளில் நாம உச்சரிக்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் அன்னை பராசக்தியே போற்றி. இவ்வாறு ஓம் என்ற அந்த ஒலியின் அளவு சிறியதாக இருக்கும். மாறாக இவ்வாறு கூட நம்மால் அந்த பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க முடியும். நாம் எந்த அளவிற்கு பிரணவ மந்திரமாகிய ஓம் என்ற ஒலியை உச்சரிக்கும் பொழுது மூச்சு காற்றை உள்வாங்கி வெளிவிடுகின்றோமோ அந்த அளவிற்கு நமது உடலில் மூளையில் உள்ள செல்களில் பல மாற்றங்கள் நிகழும் என்பது உண்மை. இதை நான் சொல்லலைங்க, இது அறிவியல் பூர்வமாக ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரிங்களா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் நீங்க ஒரு 48 நாள் தொடர்ச்சியா ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். அந்த மாற்றங்களை நம்மால் உணர முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பாரதியார் பராசக்தி தாய்கிட்ட என்ன மந்திரத்தை உச்சரிக்கிறாருன்னு நாம கேட்டுடலாம். நான் விடுதலை பெறுவேன், எனது கட்டுக்கள் அறுபடும். நான் விடுதலை பெறுவேன், என் இச்சைப்படி எப்போதும் நடப்பேன். இப்ப பாரதியார் பராசக்தி கிட்ட என்ன மந்திரம் சொன்னாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் விடுதலை பெறுவேன் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம். அப்பொழுது நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அவர் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? நான் விடுதலை பெறுவேன், என் இச்சைப்படி நடப்பேன். இச்சைனா எனது ஆசை, விருப்பம். எனது விருப்பப்படி நான் நடப்பேன். நான் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அங்கே செல்லுவேன். எதை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை படிப்பேன். எத்தனை மொழிகள் கற்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அத்தனை மொழிகளையும் நான் கற்பேன். இந்த மொழியில்தான் நீங்கள் கற்க வேண்டும், இந்த மொழி நீங்கள் கற்க கூடாது என்று யாராவது சொன்னால் நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் என்று அர்த்தம். குழந்தைகளே, உங்களுக்கு தெரியுமா பாரதியாருக்கு எத்தனை மொழி தெரியும் என்று? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், பிரெஞ்சு, தெலுங்கு, கிட்டத்தட்ட 7 மொழிகள் அவருக்கு தெரியும். அவரை யாரும் நீங்க தமிழை தவிர வேற எந்த மொழியும் படிக்க கூடாதுன்னு சொல்லலப்பா. இவ்வளவு மொழிகளை அறிந்த பாரதியார் சொல்லுகின்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. ஆமாப்பா, இப்படி 10-15 மொழிகளை தெரிந்தவர்கள் தான் ஒப்பீடு செய்ய முடியும் எந்த மொழி சிறந்தது என்று. நாம சொல்ல முடியுமா? நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மொழி தான், அது தமிழ் தான். நான் எத்தனை மொழிகள் படிக்க வேண்டும், எந்த மொழியில் பேச வேண்டும் என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது என்பதை நான் உணர்வேன், இல்லையா? அடுத்து அவர் சொல்லக்கூடிய மந்திரம் மிகவும் முக்கியமானது. என் இச்சையால், அதாவது எனது ஆசையால், எனது விருப்பத்தால் பிறருக்கு தீங்கு விளையாது, எனக்கும் துன்பம் விளையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாத்தீங்களா? நன்மைகளே என்னுடைய இச்சைகள், இவற்றை நான் எப்போதும் நிறைவேற்றும்படியாக க்ஷணம் தோறும், க்ஷணம்னா நிமிடம், ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பிராண சக்தி வளர்ந்து கொண்டே வருக. பிராண சக்தினா ஆக்சிஜன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம்னு. ஆக்சிஜன் தானே நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம ஆக்சிஜன் சுவாசித்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இப்பொழுதுதான் நாம ஆக்சிஜன்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அறிவியல் புத்தகத்துல கூட ஆக்சிஜன்னு ஆங்கிலத்துல உள்ளதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதுறோம். நாங்க படிக்கும் பொழுதெல்லாம் அறிவியல்ல பிராணவாயுன்னு தான் படிப்போம். அந்த காலத்துலலாம் பக்கத்துல எங்கேயாவது உயிர் போயிருச்சுன்னா, இப்ப நம்ம தான் உயிர் போயிருச்சு, டெத் ஆயிருச்சு அப்படி சொல்றோம். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பிராணன் போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணன்னா என்னது? இந்த ஆக்சிஜன். ஆக்சிஜன் அந்த சுவாசிக்கிற காற்று நின்று விட்டது. காற்று நின்று போயிடுச்சுன்னா உடல்ல இயக்கம் இருக்காது, இல்லையா? அததான் அந்த காலத்துல பிராணன் அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் நம்ம பாரதியார் அதைத்தான் கேட்கிறார். பிராண சக்தி, பிராண சக்தின்னா என்னது? அப்போ உயிர் சக்தியை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பராசக்தி கிட்ட கேட்கிறாரு. எப்படிப்பட்ட உயிர் சக்தியை கேட்கிறாருன்னு பாருங்க. க்ஷணந்தோறும் எனக்கு பிராண சக்தி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயிரை நான் உன்னிடம் வேண்டுகின்றேன். தலையிலே இடி விழுந்த போதிலும் சேதப்படாத வயிற உயிர் வேண்டும். வைரத்தை அவ்வளவு ஈஸியா வெட்டவே முடியாது. அதனாலதான் அவர் அப்படி கேட்கிறார். வயிற உயிர் வேண்டும். உடலை எளிதாகவும் உறுதி உடையதாகவும் நேர்மை உடையதாக
உயிராகவும் செய்து காக்கின்ற உயிரை கொடுத்தாயே அப்படின்னு நம்ம பாரதியார் பராசக்தி கிட்ட இதை எல்லாமே மந்திரங்களாக வேண்டுகின்றார். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி மந்திரங்களை தினமும் உச்சரித்து பாருங்கள். இந்த மாதிரினா தினமும் காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கும் பொழுது உங்களது பெயரை சொல்லி வணக்கத்தை சொல்லுங்கள். நீ நன்றாக படிப்பாய். விளையாடக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். நீ நல்ல ஓடுவ, நல்ல கொக்கோ விளையாடுவ, நல்ல கபடி விளையாடுவ, உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தினமும் உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களால் சாதிக்க முடியும் என்று. அப்படிப்பட்ட மந்திரங்கள் உங்களை வாழ்வில் உயர்த்தும், வாழ்வில் வெற்றி பெறச் செய்யும். அடுத்த வினா, சிட்டுக்குருவியின் உருவ அமைப்பை பாரதியார் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? சிட்டுக்குருவியெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். நம் வீட்டு கூரைகளிலோ அல்லது நம் வீட்டு முற்றங்களிலோ அந்த சிட்டுக்குருவி கூட்டங்களை நாம அடிக்கடி பார்க்கலாம். எந்த ஒரு சிட்டுக்குருவியும் நம்ம தனியா பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 நாளா சேர்ந்து தான் நிற்கும். நாம அதெல்லாம் பாரதியார் வர்ணிக்கிற மாதிரி கவனிச்சிருக்கோமாங்கிறது தெரியல. பாரதியார் எப்படி வர்ணிச்சிருக்கிறாருன்னு நம்ம கேட்கலாம். சிறு தானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள வெண்மை கலந்த சாம்பல் நிறத்தால் ஆகிய பட்டு போத்த முதுகு, சிறிய தோகை, துளி துளி கால்கள் என்று சிட்டுக்குருவியின் உருவ அமைப்பை பாரதியார் வர்ணிக்கின்றார். அடுத்த வினா, பாணர் தலைவன் காலை பண்ணை மாலையில் பாடியதற்கான காரணம் என்ன? அந்த காலத்துல காலையில் மருத பண்ணும், மாலையில் செவ்வழி பண்ணும் வாசிக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆனா இந்த பாணர் என்ன பண்றான்னா, காலையில் மருத பண்ணை வாசிக்க ஆரம்பித்தவன் மாலையிலும் அதையே வாசித்து கொண்டிருக்கின்றான். இதை பார்க்குற எல்லாருக்கும் இவன் ஏன் இப்படி வாசிக்கிறான், காலையிலேயே அதை வாசிச்சு முடிச்சிருக்கணும்ல, மாலையில் செவ்வழி பண்ணை தானே வாசிக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம வீட்டில் நம்ம செல்ஃபோனை கையில் வச்சு இப்படியே ஒன்றொன்னா ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ அம்மா நம்மளை அங்கேருந்து கூப்பிடுவாங்க, நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏமா நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்கேன், அப்படியே அந்த செல்போன்ல முங்கி போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே? முங்கி போயிட்டியா அப்படின்னா அந்த மூழ்கிறது, ஆழ்ந்து செல்வது, அதை தான் இங்கே தோய்ந்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு விஷயத்துல நம்ம ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா சுற்றி நடப்பது நமக்கு தெரியாது. அந்த கருத்தை தான் இங்கே நம்ம பாணருடைய விஷயத்திலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் காலையில் மருத பண்ணை வாசிக்க ஆரம்பித்தார். இந்த பாணர் மருத பண்ணில் மூழ்கி விட்டார். அதனால் அவருக்கு மாலை வந்ததே தெரியல. அதனால் அவர் செவ்வழி பண்ணை வாசிக்கவில்லை. இதை நம்ம புத்தகத்துல ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்க. மாலை முறைப்படி செவ்வழி பண்ணை தான் வாசிக்க வேண்டும். ஆனால் பாணன் உள்ளமும் காதும் இன்னும் மருத பண்ணிலே ஈடுபட்டு இருந்தன, அதிலேயே மூழ்கி போய் இருக்கிறாருங்கிறத சொல்றாங்க. அடுத்த வினா, கொல்லிமலையில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி எழுதுக. கொல்லிமலை சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. மலையில் வாழக்கூடிய மக்கள் இல்லையா, அதனால அவங்களுடைய முக்கியமான தொழில் வேட்டையாடுதல். அவங்க ராத்திரி கூட வேட்டையாட போறாங்க. வேட்டையாடி வந்த பன்றியை விருந்தாக படைப்பதை பெருமையாக கருதுகின்றனர். அவர்கள் தெய்வ பக்தியும் அன்பு உள்ளமும் எளிய வாழ்க்கையும் கொண்டு இன்பமாக வாழுகின்றனர். அடுத்த வினா, பந்து பிறப்பதற்கு எகிப்தில் வழங்கப்படும் கதை யாது? நன்மையை காக்கின்ற கடவுள் பெயர் ஓசிரிஸ், தீமையை காக்கின்ற கடவுளின் பெயர் செட்டு. இவங்க 2 பேருக்குமே எப்போது சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்பவுமே நல்லதுன்னா ஒரு பக்கம் இருக்கும், கெட்டது ஒரு பக்கம் இருக்கும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எப்போதுமே பிடிக்காது. அதனால இந்த 2 தெய்வங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இந்த 2 தெய்வங்களுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த 2 தெய்வங்களையும் பின்பற்றுபவர்களுக்கு இடையிலும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? பல காலத்திற்கு பிறகு இந்த சண்டைகள் வழிபாடாக மாற்றப்படுகின்றது. அப்படி மாற்றப்படும் பொழுது மனிதர்களுக்கு பதிலாக பொம்மைகளை வைத்து மோதிக்கொள்ள செய்தனர். அந்த பொம்மைகள் கிழியும் பொழுது தலையை மட்டும் வைத்து தாக்குகின்றனர். ஆகவே உருண்டையாக தோன்றிய அந்த அடிபடும் தலையின் அமைப்பே இக்கால பந்தின் வடிவத்திற்கு காரணம் என்பதே எகிப்தில் வழங்கப்படும் கதையாகும். அடுத்த வினா, மேதை வேதநாயகரின் நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. தமிழில் முதல் நாவல் என போற்றப்படும் பிரதாப முதலியார் சரித்திரம்,
சர்வ சமய சமரச கீர்த்தனைகள், நீதி நூல், திரு அருள் மாலை, திரு அருள் அந்தாதி, தேவமாதா அந்தாதி முதலியவை மேதை வேதநாயகரின் நூல்கள் ஆகும். அடுத்த வினா, தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட போது மேதை வேதநாயகர் ஆற்றிய தொண்டினை குறிப்பிடுக. வேதநாயகர் ஓய்வு பெற்று மயிலாடுதுறையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வருடம் பெரிய பஞ்சம் ஏற்படுகின்றது. 1876 78 வரைக்கும் அந்த பஞ்சம் மக்களை வாட்டி வதைக்கின்றது. அந்த பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சத்தால் உண்ண உணவின்றி பசியால் மக்கள் வாடினர். இதனால பலரோட உயிரும் போகுது. இதனால் மக்கள் என்ன பண்றாங்க, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இலை தழைகளை கூட தின்று தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளுகின்றனர். இப்படி மக்கள் துன்பப்படுவதை பார்க்கின்ற வேதநாயகர் என்ன செய்யறாரு, பணக்காரங்க பலரையும் சென்று பார்த்து மக்களுக்காக உதவி செய்யுமாறு வேண்டி நிற்கின்றார். அதோடு தன் கைப்பொருள் கொண்டு கஞ்சி தொட்டிகள் பல அமைத்து பசியால் வாடக்கூடிய மக்களுக்கு கஞ்சி வார்த்து பசிப்பிணி மருத்துவராக விளங்கினார். அடுத்த வினா, சொல்வன்மையை பற்றி திருவள்ளுவர் என்ன கூறுகின்றார்? சொல்வன்மை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிடும் பொழுது, உலகில் உள்ள பிற நலம் எல்லாவற்றையும் விட இந்த நலம் சிறப்புடையது என்று கூறுகின்றார். சொல்வன்மையை திருவள்ளுவர் நலம் என்று குறிப்பிடுகின்றார். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரையடி நாக்கு 6 அடி மனிதனை வீழ்த்தி விடும் என்று. இந்த பழமொழி நமக்கு எதை உணர்த்துகின்றது? ஒருவருடைய பேச்சின் வலிமையையும் ஆபத்தையும் உணர்த்துகின்றது. இத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுறாரு. இது உலகத்தையே தன்வயப்படுத்தி கொள்ளும் பேராற்றல் வாய்ந்தது. அதனாலதான் சொல்வன்மைய நலம் என்று சொல்லுகின்றார். அது மிகவும் பொருத்தமானது, அப்படிதானே? அடுத்த வினா, பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகின்றார். நாம் பேசக்கூடிய பேச்சு நம்முடன் நட்பாக இருப்பவர்கள் விலகி செல்லுமாறு இருக்கக்கூடாது. போதும் அவ கூட மனுஷன் பேசுவானா, எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு 7:30 கூட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு ஓடி போற மாதிரி இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், நம்முடன் சண்டை போடும் நபர்கள் கூட நாம் எதிரிகளாக நினைக்கலாம், அல்லது அவர்கள் நம்மை எதிரிகளாக நினைக்கலாம். அவங்க கூட நம்ம கூட நட்பு வச்சுக்கிடணும்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்மிடம் பேச்சு திறமை இருக்க வேண்டும். அதே போல் பல நூல்களை கேட்டு அறிந்தவர்களையும் ஈர்க்கத்தக்கதாக இருக்க வேண்டும். தன் பேச்சை முன்பு கேட்டவர்களையும் இதற்கு முன் கேளாதவரையும் தன்வயப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்ப பாருங்களேன், நீங்கெல்லாம் ரெட்ஸ் அண்ட் நாலேஜ் சென்டர்ல இந்த வினாவிடைய கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பி விடுவோம், அப்படிதானே? ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரியல, பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இப்ப பாக்குறத கூட நிப்பாட்டிடுவீங்க. அப்போ என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும், உங்களை எல்லாம் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும், அப்படிதானே? அதை தான் நம்மளுடைய ஆசிரியர் சொல்லுகின்றார். அடுத்த வினா, அவை அறிந்து பேசுதல் பற்றி சிறு குறிப்பு வருக. அவை அறிந்து பேசுதல் என்பது அந்த அவையில் இருப்பவர்கள் இளைஞரா, முதியவரா, கற்றவரா, மற்றவரா என்பதை ஆராய்ந்து அவரவர் மனதிற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். இளைஞர்கள் முன்னிலையில் அரிய கருத்துக்களை கூற நேர்ந்தால் அவற்றை எளிமையாக்கி நகைச்சுவையுடன் கலந்து அவர்கள் உள்ளம் கொள்ளை கொள்ளும் வகையில் நாம் பேச வேண்டும். இதுதான் அவை அறிந்து பேசுவதாகும். அடுத்த வினா, தமிழ் தாத்தாவிற்கும் ஹிந்தி பிரச்சார சபைக்கும் உள்ள தொடர்பினை எழுதுக. தமிழ் தாத்தானா யாரு? ஊவேசா. அப்போ ஊவேசா அவர்களுக்கும் ஹிந்தி பிரச்சார சபைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எழுதுங்கன்னு கேட்குறாங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபையின் முதல் மாநாடு 1937 நடைபெறுகின்றது. அந்த காலத்துல ஹிந்தி பிரச்சார சபையின் பெயர் என்னன்னா பாரத பாஷா சாகித்ய பரிஷத்துங்கிறது தான். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்காக காந்தியடிகள் வாராரு. அந்த சபையின் செயலாளராக இருந்த ஹரிஹர சர்மா அவர்களும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் காந்திஜிக்கு வரவேற்புரை கொடுப்பதற்காக ஊவேசா அவர்களை கேட்கிறாங்க. ஊவேசா அவர்களும் அதற்கு சம்மதித்து தமிழ் மொழியின் பழமை, பெருமை,
தமிழகத்துக்கும் பிற நாடுகளுக்கும் உள்ள தொடர்பு இதெல்லாம் விளக்கி தம்முடைய வரவேற்புரையில சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற காந்திஜி அவர்களுக்கு ஊவேசா அவர்கள் மேல தனி மரியாதை ஏற்படுகின்றது. இப்ப காந்திஜி என்ன சொல்றாருன்னா, தமிழ் படித்தால் இவரது காலடி நிழலில் இருந்து தமிழ் படிக்க வேண்டும், அதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, அதற்குரிய காலம் கனிந்து வர வேண்டும் என்று காந்திஜியடிகள் சொல்றாங்க. இதுதான் தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுக்கும் சபைக்குமான தொடர்பு. அடுத்த வினா, ஊவேசா அவர்கள் எழுதிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. பெருங்காப்பியங்களுள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த மூன்றினையும் பதிப்பித்து வெளியிட்டுள்ளார். அதேபோல் ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், குறுந்தொகை இந்த சங்ககால நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இது போக ஊவேசா அவர்களின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளார். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் கட்டுரைகள் நான் கண்டதும் கேட்டதும், புதியதும் பழையதும், நல்லுரை கோவை, நினைவு மஞ்சரி இப்படி பல நூல்களாக வெளிவந்துள்ளது. அதே நேரத்துல இவர் ஒருவரே 74 நூல்களை புதுப்பித்திருக்கின்றார். இது போக வேணுவனலிங்க விலாச சிறப்பு, திருக்குடந்தை புராணம், மத்தியார்ச்சுன மான்மியம் இந்த நூல்களையும் இவர் வெளியிட்டுள்ளார். இந்த வினாவிடையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதோட பிரவேசிகாவுக்கான தமிழ் பகுதி முடியுது. இந்த வினாவிடைகள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த வினாவிடைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, சொல்லி பாருங்க, மிக எளிதாக மனதில் பதியும். இதுவரை இந்த காணொளியை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.